சிந்து பைரவி டுடே சோர் சிவா, நீ வந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகி அந்த சிந்து வாயால் உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறியா? சூப்பர் பண்ணுறாங்க. ஏன்னா நல்லவ மாதிரி நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட இருந்து உண்மையை வாங்க போகிற. ஏன்னா அவளும் உன்னை அப்படி தானே ஏமாத்தினா. உன்னுடைய பிளானும் நல்லா தான் இருக்குது சிவா. அவளுக்கு நரக வழியை நம்ம கொடுக்கணும், நரக வேதனையை கொடுக்கணுன்றாங்க. இதெல்லாம் கேட்டு சிந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. சொல்லிட்டமாக அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ சிந்து போயிட்டு ஒரு இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போ டாக்டர் அதுக்காக தான் நம்மக்கிட்ட இப்படி பழகிட்டு இருக்காரா? நான் கூட வந்து ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பழகிட்டு இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவர் இப்படி ஒரு எண்ணத்தில் பழகுறாருன்னு தெரியாத போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. அப்போ சிவு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. சிந்து அப்படின்னோடனே கண்ணெல்லாம் துடைச்சிக்கிறாங்க. சொல்லி டாக்டர் அழுத்தி நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கான்றாங்க. அதெல்லாம் ஒன்று கண்ணில் தூசி விழுந்துடுச்சு, அதனால தான் ஒரு மாதிரி கண் உறுத்துது. சரி சிந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக அங்கேருந்து நம்ம சிவா போன உடனே சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து அப்போ என்கிட்ட உண்மையான பாசம் காட்டுறாருன்னு நினச்சேன். அது எல்லாமே நாடகம் தானா, நான் தான் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துட்டு இருந்தேனா அப்படின்ட்டு சிந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் முட்டாள் மாதிரி டாக்டர் என் மேலே பாசமாக இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு, பாசமாக நடிச்சு என்னை ஏமாத்தலாம் நினச்சிட்டு இருக்காரா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சிந்து எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்து இருந்துட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க ஆறுமுகத்துக்கு. ஏன்னா ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே, அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க பைரவி. அதை போயிட்டு அவங்களுடைய அத்தைக்கிட்ட சொல்லவும், நீ தனியாக போக வேண்டாம், ஆறுமுகத்தையும் கூட்டிகிட்டு போய், இல்லை வேண்டான்னு சொன்னாலே கூட்டிகிட்டு போமா. சரி ஓகே நானே கால் பண்ணி பேசுகிறேன்னுவாங்க. அப்புறம் மகா கோவில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்குன்றாங்க. அப்படின்னு சந்தோஷமான விஷயம் மகான்றாங்க. காயத்ரிக்கு நிச்சயம் நடக்க போதில்லக்கா, அந்த சந்தோஷம் தான்றாங்க. அப்படியே பார்த்தியா உன்னுடைய காயத்ரி சித்தி உனக்காக எவ்வளவோ இது பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி கிட்ட. உடனே வந்து மகா சித்தி எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சந்தோஷப்படுறாங்க. கல்யாணம் நடக்கும்க்கா, ஆனால் என் தம்பி இசக்கி கூட தான் நடக்கும்னு மனுஷன் நினைக்கிறாங்க மகா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பைரவிக்கு ஆறுமுகத்து மேலே பாசமே இல்லை. என்னடா வாயை திறக்கலேன்னு நினச்ச, வாயை திறந்துட்டியே அப்படின்றாங்க. இப்போ நான் சொன்னதில் என்ன தப்புன்றாங்க. இங்கே பார், நீ நல்ல எண்ணத்தில் சொல்லுவன்ட்டு ஒரு நாளும் நாங்கள் நினைக்க மாட்டோம் சரியா, கெட்ட எண்ணத்தில் விஷயத்தில் தான் பேசுவன்ட்டு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. நான் என்ன பேசுனாலும் தப்பு தான்ட்டு மகா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறமா சிவா சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அப்போ லஞ்சு சிந்து எடுத்துகிட்டு வரலையா, இல்லை அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சிந்து எப்போவுமே நம்மளை பரிமாறிட்டு தானே போவா, என்னாச்சு சார் பரிமாறிட்டுமா, இல்லை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா சிவா சிந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் சிந்து எடுக்க மாட்டாங்க. என்னாச்சுன்ட்டு சிவா ஃபீல் பண்ணுறாங்க. ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகணும் சீக்கிரம் வாங்குவாங்க. ஆறுமுகம் இப்போ வர்ற கெட்டப்போ பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டெல்லாம் போட்டு வருவார். அதுக்குள்ளே சஞ்சய் பிளான் பண்ணி ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும், நான் பைரவி கிட்ட ஹாப்பியாக இருக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.